நீ தளரும் போது நிக்கிற இடம் எங்க என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சூறை செடிக்கு கீழே எலியா படுத்திருக்கும் போது ஆண்டவர் படுக்க விடாம தட்டி எழுப்ப காரணம் என்ன? அந்த இடத்துல படுத்திருந்தா யேசபேல் கை அவன் மேல விழுந்திருக்கும். அவனை எங்க கொண்டு வந்து நிறுத்தினார் தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுனால யேசபேலுக்கு நெருங்க முடியல. நீ தளரும் போது நிற்கிற இடம் எது? என் வாழ்க்கையில எத்தனை தளர்வுகள் சோர்வுகள் வந்தது, ஆனாலும் நிக்கிறேன்னு ஒருத்தங்க சொல்றீங்கன்னா உங்களை கர்த்தர் அவருடைய சமூகத்துல நிக்க வச்சிருக்கிறதுனால சூறை செடிக்கு கீழே போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி சொல்லி கர்த்தர் மட்டும் எலியாவின் ஜெபத்தை சூறை செடிக்கு கீழே பண்ண ஜெபத்தை கேட்டிருந்தா எலியாவை தட்டி எழுப்புறது யாரா இருப்பாங்க தெரியுமா? யேசபேல். ஹலோ சார், எழும்புங்க. என்ன யாருங்க தட்டி எழுப்பணும்? என்ன யாருங்க தொடணும்? ஜீசஸ். இன்னைக்கு அநேகர் சோர்வும் போது மனமுறிவடையும் போது சமூகத்தை விட்டு விலகி போறாங்க.